பேரறிஞர் அண்ணாவின் 107வது பிறந்த நாள் கோலாகல கொண்டாட்டம். சிலைக்கு மலர் தூவி திமுக தலைவர் கலைஞர் மரியாதை. பேராசிரியர் அன்பழகன், பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திமுக முன்னணியினர் பங்கேற்பு. காவல் நிலையத்தில் இலங்கை தமிழர் உயிரிழந்த விவகாரத்தை எழுப்ப அனுமதி மறுப்பு. சட்டப்பேரவையில் இருந்து திமுக வெளிநடப்பு. மக்களை ஏமாற்ற அதிமுக அரசு நடத்தும் நாடகமே உலக முதலீட்டாளர் மாநாடு என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர கால அவகாசம் கோரக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. 29ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மேற்கொள்ளும் மாபெரும் மக்கள் இயக்கம். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் பற்றி திமுக தலைமை கழகம் அறிக்கை. வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அமோக ஆதரவுடன் நமது கலைஞர் தொலைக்காட்சி வெற்றிகரமாக இன்று 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இத்தருணத்தில் ஆதரவு நல்கி வரும் நேயர்கள், விளம்பரதாரர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலக தமிழர் உள்ளங்களில் எல்லாம் சிம்மாசனம் போட்டு கொலுவீற்றிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 107வது பிறந்த நாள் இன்று தமிழகம் எங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுக தலைவர் கலைஞர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன், பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கட்சி முன்னணியினர் மலர் தூவி வணங்கினர். காஞ்சி தந்த காவிய தலைவர், உலக தமிழர் உள்ளங்களில் கொலுவிற்றிருக்கும் செந்தமிழ் அறிஞர், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனும் தாரக மந்திரத்தை அரசியல் உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்த ஆற்றலாளர், தமிழ்நாடு என தாய் மாநிலத்திற்கு பெயர் பெற்று தந்த பேரறிஞர் அண்ணாவின் 107வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் திமுகவினரால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்ணாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க திமுக தலைவர் கலைஞர் இன்று காலை 8 மணியளவில் வருகை தந்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த தொண்டர்கள் கலைஞரை வரவேற்று எழுச்சி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் சிலைக்கு கீழே அலங்கரிக்கப்பட்டிருந்த அண்ணாவின் படத்திற்கு கலைஞர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அண்ணா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தலைமை கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன், வி.பி. துரைசாமி, அமைப்பு செயலாளர் ஆர். பாரதி, திமுக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர்கள் ஆற்காடு வீராசாமி, டி.ஆர். பாலு, டி.கே.எஸ். இளங்கோவன், ஆ. ராசா, தயாநிதி மாறன், பொன்முடி, கனிமொழி, சுப தங்கவேலன், ரெஹ்மான் கான், எஸ்.எஸ். பழனி மாணிக்கம், பொன் முத்துராமலிங்கம், ஏவா வேலு ஆகியோரும் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினர். முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், பூங்கோதை ஆலடி அருணா, சென்னை மாவட்ட செயலாளர்கள் ஜே. அன்பழகன், மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, மாதவரம் சுதர்சனம், சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் ஆர்.டி. சீதாபதி, சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன், இலக்கிய அணி பொருளாளர் கயல் தினகரன் உள்ளிட்ட திமுக முன்னணியினர், தோமுச நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திமுக முப்பெரும் விழா சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் திமுக தலைவர் கலைஞர் பங்கேற்று தலைமை கழக விருதுகளை வழங்கி பேருரையாற்றுகிறார்.
அறிவுலக மாமேதை பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாள் மற்றும் தமிழகத்தில் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய மாபெரும் இயக்கமான திமுக நிறுவன தினம் ஆகியவை திமுக சார்பில் ஆண்டுதோறும் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் இன்று மாலை முப்பெரும் விழா நடைபெறுகிறது. பொதுச் செயலாளர் பேராசிரியர் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் திமுக தலைவர் கலைஞர் பங்கேற்று திமுக அறக்கட்டளை சார்பில் +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியருக்கும், முரசொலி அறக்கட்டளை சார்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடல் ஒப்பித்தல் போட்டியில் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கும் நிதி அளித்து சான்றிதழ்களை வழங்குகிறார். சிறந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நற்சான்று, பணமுடிப்பு, பதக்கங்களையும் வழங்குகிறார். தொடர்ந்து இவ்வாண்டுக்கான பெரியார் விருதை மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியத்திற்கும், அண்ணா விருதை பெங்களூரு தேவராசனுக்கும், பாவேந்தர் விருதை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பவானி ராஜேந்திரனுக்கும், கலைஞர் விருதை எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரனுக்கும் தலைவர் கலைஞர் வழங்கி கௌரவிக்கிறார். அதைத் தொடர்ந்து பொருளாளர் மு.க. ஸ்டாலின், தலைமை கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர்கள் வி.பி. துரைசாமி, எஸ்.பி. சர்க்குணபாண்டியன், ஐ. பெரியசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகின்றனர். சென்னை அருகே பள்ளிக்கரணையில் மோகன் என்ற இலங்கை தமிழர் காவல் நிலையத்தில் மர்மமாக உயிரிழந்த விவகாரம் பற்றி சட்டப்பேரவையில் பிரச்சினை எழுப்ப அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பள்ளிக்கரணையில் மோகன் என்ற இலங்கை தமிழர் காவல் நிலையத்தில் மர்மமாக உயிரிழந்த விவகாரம் பற்றி விவாதிக்க அனுமதிக்குமாறு திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். இதை சபாநாயகர் தனபால் ஏற்க மறுத்ததால் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், பேரவையில் 30க்கும் மேற்பட்ட பிரச்சினைகளை எழுப்பி விவாதிக்க அனுமதிக்குமாறு திமுக கோரி வருவதாக குறிப்பிட்டார். பள்ளிக்கரணையில் இலங்கை தமிழர் உயிரிழந்தது, மதுரை கிரானைட் குவாரியில் நரபலி நடந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு, பூரண மதுவிலக்கு கோரி போராடிய போது காந்தியவாதி சசிபெருமாள் மர்ம மரணம் அடைந்தது தொடர்பாக நீதி விசாரணை கோருவது, மத்திய அரசு தாழ்த்தப்பட்டோருக்கு ஒதுக்கீடு செய்த 18% நிதி ஒதுக்கீட்டில் 2% மட்டுமே தமிழக அரசு வழங்கி இருப்பதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் வைத்துள்ள குற்றச்சாட்டு, கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் அவற்றில் அடங்கும் என்றார் ஸ்டாலின். மேலும் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 2 லட்சம் கோடிக்கும் மேல் முதலீடு வந்திருப்பதாக அதிமுக அரசு நாடகமாடுவதாகவும் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு 110 என்கிற விதியை பயன்படுத்தி பல அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டார்கள். அதில் தமிழ்நாடு முதலிடத்தில் வந்திருக்கிறது என்ற நிலையிலெல்லாம் புகழ்ந்து பேசினார்கள். குறுக்கிட்டு பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையில் என்ன செய்தி என்று கேட்டால், உலக வங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவில் தொழில் தொடங்க சிறந்த இடம் என்ற நிலையில் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்னவென்று கேட்டால், முதல் மாநிலம் எந்த மாநிலம் என்று கேட்டால் குஜராத் 71.14%. இரண்டாவது இடம் ஆந்திர பிரதேசம் 70.12%. 12வது இடத்துல தமிழ்நாடு 44.58% என்று ஆதாரத்தோடு புள்ளி விபரத்தோடு உலக வங்கி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் 2,50,000 கோடி, ஏறக்குறைய 2,50,000 கோடி முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று வாய் கூசாமல் ஒரு தவறான தகவலை, அதாவது வர இருக்கக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நிலையில் அவைகளெல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் நாங்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கிறது, எவ்வளவு தொழிற்சாலைகள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது, MOU எந்த நிலையில் நீங்கள் கையொப்பமிட்டிருக்கிறீர்கள், என்னென்ன நிபந்தனைகளோடு கையொப்பமிட்டிருக்கிறீர்கள், இதனால் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இதையெல்லாம் விவரமாக வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று நாங்கள் நேற்றைக்கும் அந்த பிரச்சனை எழுப்பியிருக்கிறோம். இது குறித்து அவைகளையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். ஆக வெள்ளை அறிக்கை வைத்தால் உண்மை நிலை நாட்டுக்கு தெரியும். ஆகவே நிச்சயமாக இந்த அரசு வெள்ளை அறிக்கை வைக்காது. ஏனென்றால் மக்களை ஏமாற்றுகிற, மக்களை திசை திருப்பி
ஏதோ தேர்தலில் ஒரு பொய் பிரச்சாரத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டு இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர வேறல்ல. எனவே இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்டித்துத்தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதேபோல் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் பள்ளிக்கரணையில் இலங்கை தமிழர் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரம் பற்றி பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். சென்னையில பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் ஒரு ஈழத்தமிழர் காவல்துறை அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். அதேபோல 427 தமிழர்கள் ஆந்திர சிறையில கடந்த 2 வருடங்களாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை பற்றி கவலை கொள்ளவில்லை. அதேபோல ஈழத்தமிழ் மக்களுடைய படுகொலைக்கு அல்லது அவர்கள் மீது நடந்த பல்வேறு விதமான மனித உரிமை மீறல் குறித்து சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற போன்ற 4 முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக 0 அவர் அழைக்கப்படக்கூடிய நேரமில்லா நேரத்தில் எழுப்புவதற்கு நான் அனுமதி கேட்டேன். ஆனால் பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்தார். டெல்லி வந்துள்ள இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இலங்கை தமிழர் விவகாரம், தமிழக மீனவர் பிரச்சினை மற்றும் இருதரப்பு உறவுகள் பற்றி இருவரும் ஆலோசனை நடத்தினர். இலங்கையின் பிரதமராக 4வது முறையாக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை இன்று அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா இலங்கை மீனவர்கள் இடையே நீண்ட நாட்களாக நீடித்து வரும் மீன்பிடி விவகாரம் குறித்து ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது தொடர்பாக ஆலோசித்தனர். மேலும் இரு நாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்துவது குறித்தும் இலங்கை தமிழர் விவகாரம் குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதித்தனர். முன்னதாக மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலரையும் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர தமிழக அரசு இனியும் கால அவகாசம் கோரக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வருகிற 29ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொது நல வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அண்ணா நூலகத்தில் ஊழியர்களை நியமிப்பது குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு புத்தகம் வாங்குவது, அரங்கத்தை வாடகைக்கு விடுவது, பணியாளர் நியமனம் என்பது எல்லாம் அரசின் கொள்கை முடிவு சார்ந்தவை என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்த நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினர். இனியும் கால அவகாசம் கேட்காமல் வரும் 29ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இதற்கிடையே நூலகத்திற்கு புத்தகம் வாங்குவது தொடர்பான மற்றொரு மனுவை விசாரித்த நீதிபதிகள் சென்னை மாநகராட்சி மூலம் நூலக வரி வசூலித்து அத்தொகையிலிருந்து எவ்வளவு புத்தகங்கள் வாங்கப்பட்டன என்பது குறித்து 3 நாட்களுக்குள் மாநகராட்சி நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். தமிழகத்தை இருட்டில் தள்ளிவிட்ட அதிமுக அரசை அகற்றி நலன் மீட்கும் மாபெரும் மக்கள் இயக்கமாக நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தை திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மேற்கொள்கிறார் என்று திமுக தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், வெளிப்படையான நிர்வாகம் என்ற உன்னதமான மாற்றத்தை தமிழக மக்களுக்கு உருவாக்கிட வேண்டும் என்ற உன்னதமான நோக்குடன் திமுக தலைவர் கலைஞரின் ஆலோசனைப்படி மு.க. ஸ்டாலின் நமக்கு நாமே பயணத்தை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 20ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து நமக்கு நாமே பயணம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட திமுக அரசு என்ற நிழல் கிடைக்காதா, இளைப்பாற மாட்டோமா என்ற ஏக்கத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொதுமக்களை நேரடியாக சந்திக்கும் மக்கள் சந்திப்பு பயணமாக மு.க. ஸ்டாலினின் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லல் படுத்தும் அதிமுக ஆட்சியை அகற்றிட தமிழகத்திற்கு ஆகப்பூர்வமான வித்தியாசமான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மு.க. ஸ்டாலின் இந்த பயணம் மேற்கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது பல்வேறு தரப்பு மக்களுடன் நடைபெறும் கலந்துரையாடலில் இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் மு.க. ஸ்டாலின் கேட்டறிவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளாக தமிழகத்தை இருட்டில் தள்ளிவிட்ட அதிமுக அரசை அகற்றி நலன் மீட்கும் மாபெரும் இயக்கமாக இந்த பயணம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
முதல் கட்டமாக செப்டம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமக்கு நாமே பயணம் நடைபெறுகிறது. 22ஆம் தேதி திருநெல்வேலியிலும், 23ஆம் தேதி தூத்துக்குடியிலும், 24ஆம் தேதி விருதுநகரிலும் மு.க. ஸ்டாலின் பயணம் மேற்கொள்கிறார். 25ஆம் தேதி மதுரை நகர் பகுதியிலும், 26ஆம் தேதி மதுரை புறநகர் பகுதியிலும், 27ஆம் தேதி தேனியிலும், 28ஆம் தேதி திண்டுக்கல்லிலும் நமக்கு நாமே பயணம் நடைபெறும். 29ஆம் தேதி சிவகங்கையிலும், 30ஆம் தேதி ராமநாதபுரத்திலும், அக்டோபர் 1ஆம் தேதி புதுக்கோட்டையிலும், 2ஆம் தேதி திருச்சியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2வது மற்றும் 3வது கட்ட பயணம் பற்றிய விவரங்கள் தொடர்ந்து தெரிவிக்கப்படும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அதிமுக அரசால் நிறுத்தப்பட்டுள்ள சலுகைகளை மீண்டும் வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை காத்திடுமாறு சேலம் மாவட்ட நெசவாளர்கள் திமுக தேர்தல் தயாரிப்பு குழுவிடம் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறி வீணாகும் உபரி நீரை சேலம் மாவட்ட பாசனத்திற்கு பயன்படுத்திட திட்டம் வகுத்திடுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2016ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்றை திமுக தலைமை கழகம் அமைத்துள்ளது. இக்குழு தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்து மக்களின் பிரச்சினைகள், தேவைகள் குறித்து நேரில் கேட்டறிந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக குழுவில் இடம்பெற்றுள்ள டி.ஆர். பாலு, சுப்புலட்சுமி ஜெகதீசன், வி.பி. துரைசாமி, டி.கே.எஸ். இளங்கோவன், பேராசிரியர் ராமசாமி ஆகியோர் சேலத்தில் நேற்று சேலம், நாமக்கல் மற்றும் தருமபுரி மக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டு பெற்றனர். இதில் பங்கேற்ற நெசவாளர்களும் விசைத்தறி உரிமையாளர்களும் திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட சலுகைகளை எல்லாம் அதிமுக அரசு நிறுத்திவிட்டதாக புகார் தெரிவித்தனர். எனவே அந்த சலுகைகளை மீண்டும் வழங்குவதாக திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நெசவாளர்கள், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற கட்சி திமுக என்று பாராட்டு தெரிவித்தனர். போன ஆட்சியில் நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் எந்த விதமான சலுகையும் செய்யறதில்லை. இப்போ தேர்தல் பணிக்குள்ள வந்திருக்கிறதுனால அவங்க கிட்ட நாங்கள் கைத்தறி நெசவாளர்கள் சார்பாக கோரிக்கைகள் எல்லாம் இவங்க போன ஆட்சியில் என்னென்ன தடைப்படுத்தாங்களோ அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம். அதை இந்த ஆட்சியில் கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையா இருக்குது. இதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. போன ட்ரிப் நிறைவேற்றி கொடுத்த மாதிரி இந்த ட்ரிப் இவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையா இருக்குது. கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறி வீணாகும் உபரி நீரை சேலம் மாவட்ட பாசனத்திற்கு பயன்படுத்திட திட்டம் வகுத்திடுமாறு கோரிக்கை விடுத்தனர். 16 கன் மத விலையாக சென்று கடலில் கலக்கின்ற அந்த உபரி நீரை சேலம் மாவட்டத்தினுடைய பகுதிகளுக்கு பாசனம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 நீரேற்று திட்டங்களை குறிப்பாக செய்து கொடுக்க வேண்டும். அதாவது தொப்பையாறு நீரேற்று திட்டம் மூலம் சரபங்காநிதை இணைக்க கோரியும், அதேபோல மேச்சேரி ஏரியிலிருந்து சரபங்காநிதை இணைக்க கோரியும், மூலக்காடு நீரேற்று திட்டம், இந்த 3 நீரேற்று திட்டங்களையும் செய்து உபரி நீர் எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என இந்த தேர்தல் பணிக்குழுவினிடம் நாங்கள் அறிக்கையை கொடுத்திருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நாமக்கல் விவசாயிகள் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை தங்கள் மாவட்ட குடிநீர் தேவைக்கும் பாசனத்திற்கும் பயன்படுத்திடும் திட்டம் தேவை என கேட்டுக்கொண்டனர். தருமபுரி மாவட்ட மக்களோ அதிமுக அரசு பாதியில் நிறுத்தியுள்ள ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி முடிக்க வேண்டினர். நிகழ்ச்சியில் சேலம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் ராஜேந்திரன், மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம், கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வீரபாண்டி ராஜா, நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்தி செல்வன், மேற்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி, தருமபுரி மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி பெரியாரை பேரறிஞர் சந்தித்த திருப்பூரில் அவர்களுடைய சிலைகளுக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெரியாரை பேரறிஞர் அண்ணா முதலில் திருப்பூரில் சந்தித்ததை குறிப்பிடும் வகையில் திருப்பூரில் கடந்த திமுக ஆட்சியில் இருவரும் இணைந்திருக்கும் சிலைகள் திருப்பூர் ரயில் நிலையம் எதிரே அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி திராவிடர் கழக தலைவர் வீரமணி மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தினார். அறிஞர் அண்ணா அவர்களுடைய 107வது பிறந்த நாள் விழான இன்று இந்த திருப்பூரிலே அண்ணா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் ஏற்பட்ட சந்திப்பு என்பது வரலாற்று திருப்பமான ஒரு சந்திப்பாகும். தந்தையிடம் தனையன் சேர்ந்த இடம் இந்த இடம்.
இந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற சிலை ஒரு சரித்திரபூர்வமான அற்புதமான தோழர்களுடைய முயற்சியாகும். நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் க செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் வடக்கு மாவட்டம் மற்றும் திருப்பூர் நகர திமுக சார்பாக மாவட்ட செயலாளர் க செல்வராஜ், மாநகர செயலாளர் நாகராஜ், தொமுச மாநில துணைத் தலைவர் சி கோவிந்தசாமி உள்ளிட்டோர் அண்ணா பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி சென்னையில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் சார்பாக அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. சென்னை தெற்கு மாவட்டம் ஜாஃபர்கான் பேட்டையில் அண்ணா சிலைக்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் மாலை அணிவித்தார். சைதை மேற்கு பகுதி திமுக சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் களக்காடு இல்லப்பன், பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல கலைஞர் நகர் எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் க தனசேகரன் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து ஏழைகளுக்கு நல உதவிகள் வழங்கினார். மேலும் வேளச்சேரி மேற்கு பகுதி தரமணியில் இளைஞரணி மன்றத்தை மா சுப்பிரமணியன் திறந்து வைத்து நல உதவிகள் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு 180வது வட்ட செயலாளர் தமிழரசு தலைமை வகித்தார். ஆலந்தூரில் 160வது வட்ட செயலாளர் முரளிகிருஷ்ணன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் ஏழைகளுக்கு மா சுப்பிரமணியன் உணவுகள் வழங்கினார். சைதாப்பேட்டை திமுக அலுவலகத்தில் ஏழைகளுக்கு அவர் உணவு வழங்கினார். அண்ணா படத்திற்கு அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் தாயகம் கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 107வது பிறந்த நாளை ஒட்டி தமிழகமெங்கும் திமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். ஈரோட்டில் பன்னீர்செல்வம் பூங்காவில் பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா சிலைகளுக்கு ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சு முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் மாநகர செயலாளர் கல்லார் ராமசாமி, மாநில நெசவாளர் அணி செயலாளர் சச்சிதானந்தம், முன்னாள் மேயர் குமார், முருகேஷ், மாவட்ட துணை செயலாளர்கள் செந்தில், செல்லப்பொன்னி, சின்னையன், மாவட்ட பொருளாளர் பாக்க பழனிசாமி, ஈரோடு மாநகர செயலாளர் சுப்பிரமணி மற்றும் மகளிர் அணியினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதேபோல வீரப்பன் சத்திரத்தில் அண்ணா சிலைக்கு மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வி.சி. நடராஜன் தலைமையிலும், பெருந்துறையில் அண்ணா சிலைக்கு ஒன்றிய செயலாளர் சாமி தலைமையிலும், சென்னிமலையில் ஒன்றிய செயலாளர் செங்கோட்டையன் தலைமையிலும், கொடுமுடியில் ஒன்றிய செயலாளர் மு. சின்னசாமி தலைமையிலும், மொடக்குறிச்சியில் ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தலைமையிலும் மாலைகள் அணிவித்து பிறந்த நாளை கொண்டாடினர். ஈரோடு வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பவானியில் நகர செயலாளர் நாகராஜன், வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கேபிள் சேகர் ஆகியோர் தலைமையிலும், கவுந்தம்பாடியில் ஒன்றிய செயலாளர் துரைசாமி தலைமையிலும், அம்மாப்பேட்டையில் ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையிலும், அந்தியூரில் ஒன்றிய செயலாளர் வெங்கடாச்சலம், நகர செயலாளர் மாதேஷ் தலைமையிலும், கோபியில் ஒன்றிய செயலாளர் முருகன், நகர செயலாளர் நாகராஜன் தலைமையிலும் அண்ணாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வடசேரியில் அண்ணா சிலைக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் ஜோசப் ராஜ் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் அர்ஜுனன், ஜெயராணி ஜோஸ், தலைமை செயற்குழு உறுப்பினர் சாய்ராம், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஷேக் தாவூர், அழகம்மா தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே அண்ணாவின் உருவ சிலைக்கு நகர செயலாளர் எஸ்.கே. நவாப் தலைமையில் மாவட்ட செயலாளர் சுகவனம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் திமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் எம்.வி. வெற்றிச்செல்வன், மாநில விவசாய அணி துணை செயலாளர் டாம் டி. வெங்கடேசன், மாவட்ட துணை செயலாளர் டி.ஏ. நாகராஜ், பொருளாளர் வி.ஜி. ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவேரிப்பட்டினம் பேரூர் திமுக சார்பாக பேரூர் திமுக செயலாளர் ஜே.கே.எஸ். பாபு தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்றனர். அண்ணா சிலைக்கு சுகவனம் மாலை அணிவித்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் தேங்காய் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஓசூர் நகர செயலாளர் மாதேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் ராம்நகரில் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள் சீனிவாசன், தனலட்சுமி, பொருளாளர் ஜெயராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வாலாஜா வி.சி. மோட்டூர் பகுதியில் அண்ணா சிலைக்கு வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர். காந்தி தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மத்திய மாவட்ட திமுக சார்பில்
மாவட்ட செயலாளர் AP நந்தகுமார் தலைமையில் வேலூர் மத்திய மாவட்ட அலுவலகத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக சென்று வேலூர் பழைய மாநகராட்சி வளாகத்தில் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் முகமது சகி, அசோகன், மாநகர செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் திருப்பத்தூர் தூய நெஞ்சக கல்லூரியில் இருந்து மேற்கு மாவட்ட செயலாளர் கா தேவராஜ் தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று புதுப்பேட்டையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். தஞ்சாவூரில் தெற்கு மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் கிழவாசல் பகுதியில் இருந்து திமுகவினர் ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SNM உபயத்துல்லா, தஞ்சை மாநகர திமுக செயலாளர் TKG நீலமேகம், தலைமை செயற்குழு உறுப்பினர் து. செல்வம், பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம், திமுக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் C. இறைவன், மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் சன் ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூரில் நகர திமுக சார்பில் நேதாஜி சாலையில் அண்ணா சிலைக்கு மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பிரகாஷ், நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில், ஒன்றிய செயலாளர் தேவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரறிஞர் அண்ணாவின் 107வது பிறந்த நாள் கோலாகல கொண்டாட்டம். சிலைக்கு மலர் தூவி திமுக தலைவர் கலைஞர் மரியாதை. பேராசிரியர் அன்பழகன், பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக முன்னணியினர் பங்கேற்பு. காவல் நிலையத்தில் இலங்கை தமிழர் உயிரிழந்த விவகாரத்தை எழுப்ப அனுமதி மறுப்பு. சட்டப்பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு. மக்களை ஏமாற்ற அதிமுக அரசு நடத்தும் நாடகமே உலக முதலீட்டாளர் மாநாடு என மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர கால அவகாசம் கோரக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. 29ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் மாபெரும் மக்கள் இயக்கம். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் பற்றி திமுக தலைமை கழகம் அறிக்கை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.